இரட்டை நுரையீரல் மாற்று சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து காட்டிய ரேலா மருத்துவமனை இரு குழந்தைகளின் தாய்க்கு இதய செயலிழப்பையும் தடுத்து நிறுத்தி சாதனை. சென்னையை சேர்ந்த ரேலா மருத்துவமனை ஒரு சாதனை படைத்திருக்கிறது. இது பெண் குழந்தைகளின் தாயான திருமதி கவிதா 44 வயது நோயாளிக்கு இரட்டை நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது. இதன் மூலம் இதய மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு என்ற சூழ்நிலை அவர் கடந்து வந்தார். அவருக்கு நுரையீரல் சுருக்க பிரச்சனை ஏற்பட்டு நுரையீரல் கெட்டியாகவும் ஆகிவிட்டிருந்தது. இதன் விளைவாக மூச்சு விடுதலில் பிரச்சனை இருந்ததுடன் அது அவரது இதயத்தையும் கடுமையாக பாதித்திருந்தது. ஒரே நேரத்தில் 2 நுரையீரல்களையும் உறுப்பு மாற்றம் செய்து சிகிச்சை அளிப்பது என்பது அறுவை சிகிச்சை துறையில் முக்கியமான நிகழ்வாகும். இதனை செய்து முடிக்க 8 மணி நேரம் பிடித்திருக்கிறது. இந்த அறுவை சிகிச்சையை இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவின் இயக்குனரும் முதுநிலை மருத்துவ ஆலோசகருமான மருத்துவர் ஸ்ரீநாத் விஜயசேகரன், நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவின் தலைவர் மருத்துவர் ஐஸ்வர்யா ராஜ்குமார் ஆகியோர் தலைமையிலான 30 பேர் கொண்ட மருத்துவ குழு வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது. இது குறித்து பேசிய ரேலா மருத்துவமனையின் தலைவர் பேராசிரியர் முகமது ரேலா, இரட்டை நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்திருப்பது உண்மையிலேயே சிறப்பான விஷயமாகும். உயிர் காக்கும் இத்தகைய சிகிச்சை இருப்பதை நோயாளியே இதற்கு முன்னர் அறிந்திருக்கவில்லை. நோய் முற்றிய நிலையில் இருந்த அவருக்கு அறுவை சிகிச்சையே தேவை என்ற நிலை இருந்தது. அதிலும் குறிப்பாக சிகிச்சையின் போதும் சிகிச்சைக்கு பிறகும் இடர் மிகுந்த பல்வேறு பக்க விளைவுகளை அவர் எதிர்கொள்ள வேண்டும் என்ற சூழல் இருந்தது. மற்றவர்கள் அனைவரும் இதனை மிகப்பெரிய ரிஸ்க் என்று பார்த்த நிலையில் ரேலா மருத்துவமனையின் நுரையீரல் மற்றும் அறுவை சிகிச்சை வல்லுநர் குழுவோ தனது வல்லுநத்துவத்தை வைத்து ஓர் உயிரை காப்பாற்றும் வாய்ப்பாக இதனை கண்டது. நுரையீரல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பலருக்கும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை அவர்களது உயிரை காக்கும் என்பது தெரியவில்லை. இது குறித்து விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். மேலும் உறுப்பு தானத்தையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். இதன் மூலம் வாழ்க்கையை வாழ்வதற்கான மற்றொரு வாய்ப்பை நாம் நோயாளிகளுக்கு வழங்கி விடுகிறோம் என்றார். என்னோட தங்கச்சிக்கு ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அசோசியேட்டட் வித் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம்ங்க. அந்த ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னால அந்த லங்ஸை அது ஸ்கார் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த டிசீஸ் ஸோ அதனால் அவங்களுடைய லங்ஸ் பாதிப்படைஞ்சு ஸ்காரிங் ஆகி கூடிக்கிட்டே இருந்து அந்த சொன்ன மாதிரி அவங்களுடைய சப்போர்ட்டில் ஆக்சிஜன் சப்போர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2010 இருக்குது. 20 வித் ஆக்சிஜன் சப்போர்ட் தான் அவங்களுடைய லைஃப் ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2020 25 வரைக்கும் அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் 2 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் அப்புறம் 8 லிட்டர்ஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக 12 லிட்டர்ஸ் 15 லிட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 15 லிட்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே எவாலுவேஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பக்கத்துலேயே நம்ம வீடு எடுத்து தங்கினோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பப்போ இன்ஃபெக்ஷன் ஆனாங்க, ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் ஐசியூவில் அட்மிட் ஆகி வந்தாங்க. 4th டைம் நம்ம கேட்கும்போது ரெக்கவரியே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐசியூவிலேருந்து எக்மோக்கு போகிறதுக்கான ஒரு டைம் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்போது நம்மளுக்கு கடவுளுடைய சக்தியினால் ஆர்கன் டொனேஷன் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி மூலமாக எங்களுக்கு லங்ஸ் கிடைச்சது. அந்த லங்ஸை வச்சு நம்ம சர்ஜரி பண்ணி நல்லபடியாக இப்போது அவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த ஆர்கன்ஸ்க்கு கொடுத்து உதவுன டோனர் ஃபேமிலிக்கு அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்னு சொல்றது என்ன ஆகும்னா, லங் ஸ்கார் ஆயிடும். லங் ஸ்கார் ஆகி ஆக்சிஜன் அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்காது. அதனால எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஏற்கனவே அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்ற அந்த கண்டிஷன்னால லங் ப்ராப்ளம் இருந்து வந்தது. இந்த கோவிட் வந்தப்புறம் அந்த லங் ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு. கோவிட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோவிடுக்கே அந்த காலத்துல லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டீம் தான் கோவிடுக்கும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோவிடுக்கு அப்புறம் ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட் அதிகமாயிடுச்சு. ஒரு 15 லிட்டர், அதாவது 2 லிட்டர் ஆக்சிஜன் தான் மேனேஜ் பண்ணலாம். 15 லிட்டர் ஆக்சிஜனுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எக்மோக்கு தான் போகணும். அது மட்டும் இல்லை, இதனால ஹார்ட் ஃபெயிலியரும் உண்டாகும். இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இவங்களுக்கு ஏற்கனவே அது தெரியாம இருந்ததுனால இவ்வளவு மோசமாயிருச்சு. லங் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குன்னு தெரிஞ்சப்புறம் இங்க 2-4 தடவை ஐசியூவில் அட்மிட் ஆகி இந்த டிரான்ஸ்பிளான்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம். 3 மாசத்துல இவங்க ரொம்ப லக்கி. 3 மாசத்துல இவங்களுக்கு ஒரு சூட்டபிளா லங் கிடைச்சிது. இந்த லங் கூட கொஞ்சம் பெரிய லங் இவங்களுக்கு.
பட் அது பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லங்காக இருந்தாலும் இந்த லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.